அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல். நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் இன்றைக்கி உண்மையாலுமே இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஏசப்பா தான் காரணம். ஒரு 3 சாட்சி சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு 1.5 வருஷமாக நான் படுக்கையிலே இருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா தலையில் அது என்ன ஒரு வியாதினே எனக்கு தெரியல. உண்மையாலுமே எங்கெங்கேயோ போனேன், ஹாஸ்பிட்டல் போனோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம், என்னன்னே தெரியல. அப்புறம் எனக்கு ஒரு சகோதரி இந்த மாதிரி இங்கே ஒரு ஊழியர் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. உடனே இங்கே வந்தேன். ப்ரேயர் எடுத்தாங்க. உடனே ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு இருக்கிற அந்த நிலைமையை ஃபுல்லாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தளவுக்கு நான் நினச்சே கூட பார்க்க முடியல. இந்தளவுக்கு நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். 1% கூட என்னால் வேலை செய்யவே முடியாது. படுக்கையாகவே இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே சூசைடுக்கு 2 டைம் பிளான் பண்ணிட்டேன். போய் எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. இதுக்கு தான் நான் உன்னை பெத்தனான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அந்த 2 டைமும் சூசைடு எங்கள் அம்மா பார்த்தோன்னே தெரியாமையும் போனேன். அப்பயும் என்னால் முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நீ இறந்தேன்னா நானும் இறந்துருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி நானும் இறந்துருவேன்னு சொன்னான். அச்சோ என்னடா இது வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த இளம் வயதில் இந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் தான் யோசித்தேன், இங்கே வரவும் தான் இந்தளவுக்கு நான் உண்மையாக உயிரோடு இருக்கேன். அப்புறம் இன்னொரு சாட்சி பார்த்திங்கன்னா, திடீர்னு நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். எண்ணெய் ஏறியாமல் திருநங்கை என்னை தொட்டுட்டாங்க. தொட்ட உடனே எனக்கு கை காலெலாம் உடனே ஃபங்க்ஷனே ஆகலை. நான் கை கால் வரல, நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. உடனே பாஸ்டர் கால் பண்ணேன். பாஸ்டர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் என்னங்க பாஸ்டர்னு. இருங்க பிரதர் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னாங்க. ப்ரேயர் நைட் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு விடிகாலம் காலெல்லாம் சரியாயினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், பழைய நிலைமைக்கு ஸ்டேஜ் அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு சாட்சி பார்த்திங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது முன்னாடி போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஏசப்பா ஏசப்பா நல்லபடியாக நான் போகணும் அப்படின்னு நினச்சேன். முன்னாடி அந்த பொண்ணு போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணுது. உண்மையிலுமே நினச்சேன், என்னை ஏசப்பா அந்த இடத்துல காப்பாற்றினார். இந்த 3 சாட்சியும் எனக்கு தேவன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று, எனக்கு நெருங்கிய சகோதரர் ரொம்ப கிட்னியில் உடம்புல பாதிக்கப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுலேயே 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகி அவங்க கோவை மெடிக்கலில் கேஎம்சியில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு 3 டைம் மேலே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உங்களோட உடம்புக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் டைலிஸ் பண்ணாங்க. அப்புறம் கிட்னிக்கு கேரண்டி 8 வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிட்னி வெளியே வாங்கி வச்சாங்க. அது ஒரு 8 வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியெல்லாம் கிட்னி வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. அதில் அப்புறம் அவங்களோட மனைவி அவங்களோட ஒரு கிட்னி கொடுத்தாங்க. அந்த கிட்னி பார்த்திங்கன்னா அது ஒரு 8 வருஷம் வந்தது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு செலவே பார்த்திங்கன்னா அந்த 2000 ஆண்டுலேருந்து இந்த 24 வரைக்கும் அவரோட தோராயமாக ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அவர் உயிரோடையும் இல்லை. எனக்கு நெருங்கிய ரொம்ப க்ளோஸ் இந்த சகோதரர். ஆனால் நான் சொன்னேன், இங்கே வாங்க நல்லாயிருவீங்கன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்கல. நானும் என்னோடய சாட்சியாகன்னு சொன்னேன், கேட்கவில்லை. இன்றைக்கி உயிரோடே இல்லை, இறந்துட்டார். உண்மையான மகத்தான தேவனுக்கு ரொம்பவும் நன்றி சொல்ல தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.